கர்த்தர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு பெருமை அடையாதீர்கள் என்பதே. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையாருக்கு எழுதின நிருபத்தில் தேவன் எவ்வளவு பெரியவர், மகா உன்னதமானவர் என்றும் மனிதன் எவ்வளவு சிறியவனாக இருக்கிறான் என்றும் சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய ஊழியத்திற்கு என்று பலகீனர்களை தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாக காரியங்களை நடப்பித்து ஞானிகளையும் பலவான்களையும் வெட்கப்படுத்துகிறார். அதேபோல கல்வி அறிவு, தாளந்து, திறமை இவைகளை பார்த்து கர்த்தர் தம்முடைய ஊழியத்திற்கென்று நம்மை தெரிந்து கொள்ளவில்லை, தம்முடைய கிருபையினால்தான் அழைத்து தெரிந்து கொண்டு பயன்படுத்துகிறார். இதை நாம் எப்போதுமே நம் மனதில் வைத்திருக்க வேண்டும். ஆகையால் பெருமை பாராட்டும்படிக்கு நம்மிடத்தில் ஒன்றுமில்லை. நம்மிடத்தில் இருக்கும் எதுவாக இருந்தாலும் அவைகள் எல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருப்பதே. நம்முடைய பேச்சு திறமை, நம்மிடத்திலிருந்து செயல்படும் ஆவிக்குரிய வரங்கள், தாளந்துகள் இவைகள் எல்லாம் கர்த்தர் நம் மூலமாகத்தான் செயல்படுகிறார் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகையால் நாம் இப்போது நம்மை நாமே பெருமை பாராட்டுவதற்கு நம்மிடத்தில் ஏதுமில்லை, எல்லாம் அவருடைய கிருபையே. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, எந்த திறமையும் தாளந்தும் இல்லாத எங்களை அழைத்து உம்முடைய கிருபையினால் எங்களை தெரிந்து கொண்டு பயன்படுத்தி ஆசீர்வதிக்கும் உமக்கே என்றென்றும் மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.